நாட்டில் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்கிறதா என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே ஆதங்கமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவது குறித்து காங்கிரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே மோதல் போக்கு நிலவியது. இந்த சூழலில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே, நாட்டின் எதிர்காலத்தையும் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றவர். அப்படி இல்லை என்றால் மீண்டும் அடிமைகளாகி விடுவோம் என்றும் எச்சரித்தார். ஜனநாயகம் இல்லாமல் எதேச்சதிகாரம் மற்றும் சர்வாதிகாரம் இருந்தால் உங்கள் சித்தாந்தம் கொண்ட ஒருவரை எப்படி தேர்வு செய்வீர்கள் என கேள்வியை எழுப்பினார். பாஜகவைச் சேர்ந்த பெரிய தலைவர் போட்டியிட்டால் எதிர்க்கட்சி தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் நிறுத்தப்படுகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஹைதராபாத்தில் பாஜகவின் பெண் வேட்பாளர் ஒருவர் பர்தாவை திறந்து பெண்களின் அடையாளத்தை சரிபார்க்கிறார் என குறிப்பிட்ட கர்கே, இப்படித்தான் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடத்தப்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.